ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பால் பன் நல்லா ஸ்பாஞ்சியாக உடனே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா சாஃப்டாக வரும், அதுக்காக தான். அடுத்ததான் பார்த்திங்கன்னா சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு தயிர், 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. உளுத்த மாவு வடை நம்ம எப்படி அரைச்சி இப்போ சுடுவோமோ அந்த மாதிரி தான் இதுவும். அந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது லூஸானு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது பாகுலாம் எடுக்க தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி திக்னஸ் பாகம், அதாவது பிசு பிசுன்னு இருக்கும், அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் கடாயை வச்சுருக்கேன். கையில் எண்ணெய் தடவை வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து போகிறதுக்கு ஒட்டாமல் இருக்கும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லாம் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுக்கணும். இப்போ திருப்பி போட்டுடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எடுத்துறேன். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்த மாவையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் வந்துடுச்சு, அதையும் எடுத்துடுறேன். அடுத்தது தான் பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா ஸ்வீட்டாக ஜூஸியாக வேணும்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.